இந்த பரபவ ஆண்டு சுக்கிர பகவான் சூரியனை விட்டு ஒரு 40 டிகிரி 43 டிகிரி என்று தொலைவில் சென்று கொண்டிருக்கிறார். சித்திரை மாதம் முதல சூரியனுக்கும் சுக்கிரனுக்கும் நீண்ட இடைவெளி. இது என்ன பண்ணுது அப்படின்னா, தமிழ்நாட்டில் பெரும்பாலும் மழை இல்லை. இது பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கு தான் பெரும் பாதிப்புகளாக இருக்கிறது. மேற்கே சூரியன் அஸ்தமனத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னாவே தெரியும், சூரியன் அஸ்தமனமாகி சுக்கிரன் எங்கே எவ்வளோ உயரத்தில் இருக்கிறார் என்று நீங்கள் கண்கூடாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம். சூரியன் சுக்கிரனுடைய இடைவெளி இதுதான் பெரும்பாலும் தமிழ்நாட்டுக்கு மழை இல்லாததற்கு காரணம். கடந்த 2-3 ஆண்டு காலமாகவே குரு சுக்கிரன் சந்திர பகவானுடைய நோய் தாக்கங்களால் மக்கள் அதிகமாக மரணம் அடைகிறார்கள். இது எதனால் அப்படின்னா, மீனராசியில் பாவக்கோள்கள் நின்று கன்னிராசியை இயக்குகிறது. மீனராசியில் பாவகிரகங்கள் நின்று கன்னிராசியை இயக்கினால் இந்த மாதிரியான தொந்தரவுகள் வரும். ஏன்னா காலபுருஷனுக்கு 6ஆம் இடம் கன்னி. கன்னி 6ஆம் இடமாக இருக்கும்போது உடலில் வயிறு பகுதி தான் 6ஆம் இடம். காலபுருஷனுக்கு 6ஆம் இடத்தை பாவக்கோள்கள் பார்த்தா என்ன ஆகும் அப்படின்னா, சிறுநீரகம், கிட்னி இது பழுதாகி இப்போ கடந்த 2-3 ஆண்டுகாலமாக திடீர்னு ஏகப்பட்ட பேர் மரணம் அடைந்து விட்டார்கள். டயாலிசிஸ் பண்ணி கொண்டிருப்பவர்கள் ஏகப்பட்ட பேர். குரு சுக்கிரன் சந்திரன், சந்திர பகவான் அப்படின்னாலே உப்பு, குரு சுக்கிரன் அப்படின்னா இரத்தத்தில் ப்ரெஷர், சுக்கிரன் சர்க்கரை, இதெல்லாம் அதிகமாகும்போது தான் சிறுநீரகம் கிட்னி பாதிப்பாகிறது. இது கடந்த 2-3 ஆண்டு காலமாக எல்லோருடைய குடும்பத்திலும் எல்லோருமே பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்று தான். இப்போ கன்னிராசியை சனியும் செவ்வாயும் பார்வை செய்கிறார்கள். மேசராசி அசுவினி நட்சத்திரத்தை சனி பகவான் கடக்கும் வரை பெரும்பாலும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் மக்களுக்கு வயிறு சார்ந்த பிரச்சனைகள் கூடுதலாக வரும். சனியும் செவ்வாயும் கன்னிராசியில் நேசமாகக்கூடிய சுக்கிர பகவானை பார்வை செய்யும்போது பார்த்தீங்கன்னா பெண்களுடைய ஆரோக்கியத்திலும் பெண்களுக்கு பாதுகாப்போ ஆண்கள் தான் தர வேண்டும். இப்போ நடப்பு இதுதான். கடந்த கால நடப்பு வயிறு சார்ந்து சிறுநீரகம் கிட்னி சார்ந்து வியாதி அடுத்தடுத்த மரணங்களை பெரும்பாலும் பார்த்திருக்கிறோம். இப்போ கன்னி சுக்கிரனை செவ்வாயும் சனியும் பார்வை செய்யும்போது பெண்களுக்கு பாதுகாப்பு தர வேண்டும். அவரவர் உண்மையாக ஒழுக்கமாக இருந்தாலே பிரச்சனை இல்லை, குற்றங்கள் நடக்காது. இதை எல்லோருமே மனதில் நிறுத்துங்க. அப்புறமேட்டி ஜோதிட பலன்கள் பார்க்கலாம். சுக்கிரன் நேசமாக செல்லும்போது ப்ரெஷர், சர்க்கரை, கிட்னி பழுதானவர்கள், தினந்தோறும் மருந்து மாத்திரை சாப்பிடக்கூடியவர்கள் மருந்து மாத்திரை தொடர்ந்து சாப்பிடுங்க. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். கன்னிராசியை சனியும் செவ்வாயும் பார்வை செய்கிறார்கள். கருப்பு சட்டையும் காக்கி சட்டையும் இணைந்து குற்றங்களை பெரும்பாலும் தடுத்து விடுவார்கள். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. கடகம் ராசி அன்பர்களுக்கு நீச்ச கன்னி சுக்கிரன் சனி செவ்வாய் பார்வையில் 1 மாத காலம் சஞ்சாரம் செய்வார். கடகம் ராசி அன்பர்களுக்கு இந்த நீச்ச கன்னி சுக்கிரனால் ஏற்படும் பலன்கள் காணலாம். கடகராசி கடக லக்ன அன்பர்களுக்கு சுக்கிரன் மறைந்தால் யோகம். அதாவது நேசம், வக்கரம், 6, 8, 12 இப்படி சுக்கிரன் மறைந்தால் உங்களுக்கு யோகம். பார்த்தீங்கன்னா 3வது வீட்டிலே சுக்கிரன் இயற்கையாகவே உங்கள் ராசி லக்னத்திற்கு நேசம் பெறக்கூடிய வீடு. இப்போ கடக ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா பெண்கள் சந்தோஷமாக இருக்க மாட்டாங்க. அது அக்காவாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், பாட்டியாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம்.
பெண்கள் வந்து சந்தோஷமாக இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி விதவை கோலத்தில் 20 வருடம் 30 வருடம் தாத்தா இறந்து அப்பா இறந்து வாழக்கூடிய பெண்களும் உண்டு. இது ஏன் அப்படின்னா உங்களுக்கு 3வது வீட்டிலே உங்களுக்கு வந்து பாதகாதிபதி கடக ராசி லக்னத்திற்கு 4 11ஆம் அதிபதி சுக்கிரன், 4ஆம் வீட்டிற்கு 12வது இடத்தில் சுக்கிரன் வந்து நேசமாகிறார். இந்த ஒரு மாத காலம் சனி செவ்வாய் பார்வையில் 3வது வீட்டிலே சுக்கிரன் செல்லும்போது இப்போ கடகராசி கடக லக்னத்தில் வந்தவர்களுக்கு சுக்கிரன் வந்து நல்ல நிலையில் இருந்தால் வாழ்க்கை துணைக்கு கட்டிய மனைவி கணவருக்கு துரோகம் செய்வார்கள். அதாவது 2ஆம் தர திருமணம் செய்வது, டைவர்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரியான அமைப்பு கடகராசி லக்னத்தில் வந்தவர்களுக்கு உண்டு. 3வது வீட்டிலே செவ்வாய் பார்வையிலும் சனி பார்வையிலும் ஒரு மாத காலம் சஞ்சாரம் செய்யும்போது பார்த்திங்கன்னா 3வது வீட்டிலே ஒரு நேசகரங்க இருந்தால் கண்டிப்பாக வந்து இளைய உடன் பிறந்தவர்களிடம் ஒரு கருத்து வேறுபாடுகள் உதவி குறையும். அதே மாதிரி நண்பர்கள் கூட்டாளிகள் மத்தியில் ஒரு சில பிரச்சனைகள் உருவாகும். அதனால் வந்து நண்பர்கள் வழியில் இளைய உடன் பிறந்தவர்கள் வழியில் இந்த கையெழுத்து போடுறது, ஜாமீன் கையொப்பம் போடுறது, பணங்காசு கடனாக வாங்கிறது கொடுக்கறது, இதெல்லாம் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 3வது வீட்டிலே சுக்கிரன் வந்து நேசமாக செல்லும்போது தம்பதியர்கள் கோர்ட்டில் வந்து டைவர்ஸ் கேஸ் போட்டவர்கள் இப்போ இந்த காலகட்டத்தில் தீர்வுக்கு வரும், முடிவுக்கு வரும். உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு டைவர்ஸ் பிரிவு பண்ணக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் ஏற்படும். கோச்சாரத்தில் 3வது வீட்டில் சுக்கிரன் வருவது உங்களுக்கு அதிகாரம். உங்களுக்கு பகைவர்கள் எதிரிகளே இருக்க மாட்டாங்க. உங்களுக்கு கோர்ட்டில் கேஸ் நடந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா இந்த காலகட்டத்தில் அந்த கேஸ் முழுவதுமாக முடிஞ்சு போயிடும். 3வது வீட்டிலே சுக்கிரன் நேசமாக செல்லும்போது 3வது வீட்டிலே சுக்கிரன் செவ்வாய் பார்வையில் இருக்கும்போது சிலர் வந்து வீடு கட்டலாம், புதிதாக வீட்டு மனை, விவசாய நிலம், சொத்துக்கள் வாங்கலாம். விவசாயிகள் வந்து மாடு வாங்கலாம், கோழி வாங்கலாம், ஆடு வாங்கலாம். உங்களுடைய விவசாயத்தில் வந்து உங்களுடைய வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்ளலாம். 3வது வீட்டிலே சுக்கிரன் நேச நிலையில் செல்லும்போது புதிதாக விவசாயிகள் வந்து பயிர் பண்ணிக்கலாம். அதுக்கெலாம் வந்து ஒரு நல்ல அமைப்பை சுக்கிர பகவான் கொடுக்குறான். செவ்வாய் பார்வையில் சுக்கிரன் இருக்கும்போது இளைய உடன் பிறந்தவர்களிடம் ஒரு சிலருக்கு கருத்து வேறுபாடு வரும். அதே நண்பர்கள் கூட்டாளிகளிடம் கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களுக்கு வந்து 10ஆம் அதிபதி தான் செவ்வாய் வந்து சுக்கிரனை பார்வை செய்யும்போது கேஸு நடந்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த மாதத்தில் உங்களுக்கு கேஸு முடிஞ்சு போயிடும். கடகராசிக்கு 9வது வீட்டிலே சனி பகவான் வக்கரகதியில் நின்று நீச்ச சுக்கிரனை பார்வை செய்கிறார். கடகராசிக்கு வந்து 7 8ஆம் அதிபதி தான் சனி, அதாவது களத்திர அஷ்டமாதிபதி. அவர் வந்து 9வது வீட்டில் நின்று சுக்கிரனை பார்வை செய்யும்போது அந்த வழக்கு வில்லங்கம் கேஸு விவாகரத்து கேஸெல்லாம் இந்த காலகட்டத்தில் தீர்வுக்கு வரும். பெற்றோர்கள் பெரியோர்கள் ஏதோ ஐடியா அறிவுரை சொன்னால் தம்பதியர்கள் ஏற்றுக்கலாம், அதற்கும் வாய்ப்பு உண்டு. ஏன்னா சனி வந்து உங்களுக்கு அஷ்டமாதிபதியாக இருக்கும்போது அவர் வந்து சில உபரீதங்களை ஏற்படுத்தியே தீர்வார். 3வது வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய சுக்கிரனை சனி பகவான் பார்வை செய்யும்போது சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த நெஞ்சில் வந்து சளி கட்டிக்கிறது, நெஞ்சு சார்ந்த உபாதைகள் இந்த காலகட்டத்தில் கடகராசி என்பவர்களுக்கு வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அதனால் வந்து புகை பிடிக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் குறைத்து புகை பிடிங்க. அதே மாதிரி ஆஸ்துமா, அலர்ஜி, சுவாச பிரச்சனை உள்ளவர்கள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதிகமாக புகை உள்ள இடத்தில், மாசுபடக்கூடிய இடத்தில் நீங்கள் செல்வதை தவிர்க்க வேண்டும். 8ஆம் அதிபதி 3வது வீட்டில் இருக்கக்கூடிய நேச சுக்கிரனை பார்வை செய்யும்போது வண்டி வாகன பயண போக்குவரத்து கவனமாக சென்று கவனமாக வருவது கடகராசி என்பதற்கு நன்மை தரும். சனி வக்கரம், குரு அஸ்தங்கம், சுக்கிரன் வந்து நேசமாக செல்லக்கூடிய இந்த காலகட்டம் கடகராசி என்பர்கள்
ஆண் ஆதிக்கத்தோடு செயல்படாதீங்க. கொஞ்சம் அனுசரித்து செல்வது, குடும்ப உறவு ஒற்றுமை தம்பதியருக்குள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அனுசரிப்பு வேண்டும். கடகராசி என்பவர்களுக்கு பொருளாதார நிலை நன்றாக இருக்கும். ஆனால் குடும்ப உள் விவகார ரகசியங்கள் உங்களுக்கு சில பிரச்சனைகளை இந்த காலகட்டத்தில் கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. கடகராசி என்பர்கள் அறிந்து புரிந்து உங்கள் எதிர்கால முன்னேற்றத்திற்கு எது தேவையோ அதை இந்த காலகட்டத்தில் சரியான முடிவெடுங்க. உங்களுக்கு பயன் தரும். ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.